அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் மற்றும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணை செவ்வாயால் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த செவ்வாய் 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. இந்த நேரம் ஒரு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. ஒரு தொழில் செய்வோர் இரு தொழில் செய்யும் யோகம் உண்டுங்க. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது ஒரு பொன்னான நேரமாக ரிஷபராசினியர்களுக்கு அமைய போகுதுங்க. தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. அதே போல் வங்கிகளும் வள்ளல்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அதனால் அலைகடலை தாண்டி செல்வர் அதிக சம்பாத்தியத்தை குவிக்க இருக்கீங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் மட்டுமில்லாமல் பொருளாதார நிலை ரீதியான மிக பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது, லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது மிக நல்லது என்பதை தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு நிதி வரவு என்பது சீராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் புது வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு சனியினுடைய சஞ்சாரத்தால் புதிய வியாபார யுக்திகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதனால் லாபம் அதிகரிக்குங்க. போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெற இருக்கீங்க என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு கிரக யோகம் உங்களை வழிநடத்துங்க. வேலை மாற்றங்களால் பயன் உண்டு. அதே போல் கூடுதல் பணவரவுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை நிச்சயம் கிடைக்கலாம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. குறிப்பா உடன் வேலை பார்க்கும் பெண்மணிகளிடம், குறிப்பா எதிர்பாலினத்தவருடன் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 9இல் இருப்பதால் தந்தையோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள்ல பிணக்குகள் ஏற்படும். மன அமைதி குறையுங்க. பிறர் குடும்பத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாங்க. அதே போல் விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால செய்யும் தொழில்களை மூலதனமான செலவுகளாக செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகிறது கிடையாதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீங்க என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகம், குரு சந்திர யோகமும் அமைந்து இத்தருணங்கள் முழுவதுமே இருப்பதால் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிபிறக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அதோடு உச்சமும் அடைகிறாருங்க. எனவே இக்காலத்தில் என்ன
எண்ணங்கள் எளிதில் ஈடேற இருக்கு. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியுங்க. பெண்வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கைகூட இருக்குதுங்க. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகல இருக்கு. சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல அதிக கவனத்தோடு இருங்க. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உருவாகுங்க. அதிக முயற்சி எடுத்து ஒரு சில காரியங்கள்ல முடிவடையாமல் போகலாம். நாள்பட்ட நோய்களை சரி செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. அதே போல் புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்குங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பாக வேலை நடைபெறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர்வு காண இருக்கீங்க. கலைஞர்களுக்கு கைகளில் ஒப்பந்தங்கள் நலவுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் வலம் வரும் இத்தருணத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி மற்றும் ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. இதனால் வருமானம் போதிய அளவில் இருப்பினும் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் சிறிது சேமிக்க முடியும். அதே போல் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. பொறுப்புகளிலும் வேலை சுமைகளிலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் சுமார் அரை மணி நேரமாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்துட்டு வாங்க. அங்குள்ள தீபம் ஒன்றில் சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வந்தால் அளவற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது.